ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். பூந்தி லட்டு, பேக்கரி ஸ்டைலில் ஒரு பூந்தி லட்டு. ஹாய் ஹலோ வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இது வினோஸ் கிச்சன் சேனல். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாரில் வினோஸ் கிச்சன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வினோஸ் கிச்சன் டைட்டிலுடைய யூடியூப் சேனல் ஒன்று வரும். இப்போ பாருங்கள், வரக்கூடிய ரிசல்ட்டில் வினோஸ் கிச்சன் இப்படி தான் நம்ம சேனல் ஷோ ஆகும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பேக்கரி ஸ்டைலில் லட்டு தயாரிக்க நம்மளுக்கு தேவையான கடல மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அருமையான பூந்தி லட்டு இப்போ செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் மீதிலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த கடல மாவோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பூந்தி தயாரிக்க ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பதத்தில் கொண்டு வரணும். இதை அப்போ தான் நம்மளுக்கு தேவையான பூந்தி நல்லா மொறுமொறுன்னு நல்லா அழகாக வரும். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர்கள் கேட்டிருந்தாங்க ஸ்வீட் ரெசிபி ஏதாவது செய்ய சொல்லி. அந்த வகையில் ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம லட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா பூந்திக்கு தகுந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி விட்டாச்சு. நம்ம இன்றைக்கி 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 1 லிட்டர் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் பூந்தி நல்லா வரும். கொஞ்சமாக எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பூந்தி பொரிஞ்சு வருதா என்னன்னு. பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான கரண்டியில் மாவை அள்ளி போட்டு நல்லா பூந்தியை இட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக பூந்தி கிளம்பி வருது. இந்த பதத்தில் தான் இருக்கணும் எண்ணெயோட சூடு. 1 கிலோ மாவுக்கு கண்டிப்பாக 1 லிட்டராவது தேவைப்படும். நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பூந்தி பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டு பூந்தியை அழகாக என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம மாவு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் நல்லா பொரிந்து வந்துச்சு. அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு பூந்தியை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா பூந்தி பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் பூந்தி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். கூடவே முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1 கிலோ கடல மாவு எடுத்து பூந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு 1 கிலோ அளவு சீனி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாகு தயாரிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கிலோ அளவு சீனி ஆட் பண்ணிக்கலாம். சீனி கடையில் வாங்கிட்டு வரது நல்லா தான் இருக்கும். ரேஷனில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். இப்போ 1.5 கிலோவாக சேர்த்துக்குங்க. இதில் என்ன பண்ண போகிறோம், பாகு ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் இளந்தீயில் வச்சு நல்லா பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பாவு நல்லா ரெடி ஆகிட்டு வருது. 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இது 2 கம்பி பதம் வச்சு பார்த்தாக்கா ரொம்ப பூந்தி லட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக, மற்றும் கையில் ஒட்டாமல் வரும்.
இந்த பாகில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து பாகு வந்து பூந்தியில் முழுவதும் நிரம்பி வரும். நல்லா கிளறி விட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டாக்கா லட்டு அழகாக ரவுண்டாக வரும். நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அழகான லட்டு ரெசிபி, ஸ்வீட்டான லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட்டில் பேப்பரை வச்சு அதில் வந்து நம்ம இந்த லட்டை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். நாம் இப்போது மீடியம் சைஸில் லட்டு ரெடி பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி லட்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான டேஸ்டான ஸ்வீட்டான லட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and share your friends and family.